பிரச்சனையா? கருத்து வேறுபாடா? உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2457 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855030. வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற. வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. ஜெய் சீதாராம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு உங்கள் அனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். இன்று இந்த பதிவும் ரொம்ப முக்கியமானதான். பலதரப்பட்ட மக்களுக்கு இது கேள்விகளாகவே இருந்தது. இதை செய்யலாமா, அதை கூடாதா, இது ஏன் செய்யக்கூடாது என்னன்னு. சிலவற்றுக்கு பதில் கூற முடியும், எனக்கு தெரியாது. சிலவற்றுக்கு எனக்கு பதில் தெரியலை. நான் எங்கள் பெரியவங்களை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிடுவேன், அவங்களும் திருப்பி வரமாட்டாங்க. இது என்ன விஷயம்னா, தானம் கொடுப்பது எது, எப்படி கொடுப்பது, எதெல்லாம் கொடுக்கலாம், எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது தானம் கொடுப்பதை பற்றி நான் 2 பதிவு பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும்னு இதான். இன்னும் இருந்தாலும் இதை ஒரு மறுபதிவாக ஒரு சின்ன திருத்தங்களோட. அப்புறம் தானங்கள்னா 2-3 வகையில் சொல்கிறா. பரிகார தானம்னு ஒன்று இருக்குது, பிராய்ச்சித்த தானம்னு. பிராய்ச்சித்த பரிகாரம் 2 ஒன்று தான். ஆனால் அது கொஞ்சம் பரிகார தானங்கிறது கிரகங்களால் ஏற்படுறது. பிராய்ச்சித்த தானம்னா நம்ம தப்பு தெரிஞ்சே பண்ணிட்டு அதுக்காக பிராய்ச்சித்தமாக தேடுறது, இதுதான் விசேஷம். பரிகார தானங்கிறது நம்ம ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய வில்லங்கங்களுக்காக நம்ம தானம் பண்ணுறது. பிராய்ச்சித்த தானம்னா தெரிஞ்சு பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கிறது தானம். உதாரணத்துக்கு யாருக்கிட்டையான நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருப்போம், அந்த வாக்கை நிறைவேற்ற முடியல, வேணும்ட்டே நம்ம அதை தடை பண்ணியிருப்போம். அதுக்கு யார்கிட்டயான போயிருப்பாங்க, நீ இதை மாதிரி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து அவங்கள ஏமாத்திட்ட, அதனால அந்த குடும்பம் கஷ்டப்படுறது, இல்லை அதனால உங்கள் பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த தானத்தை பண்ணிங்கன்னா சரியாக போய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மாதிரி பிராய்ச்சித்த தானம், பரிகார தானம், இதை 2 பொதுவாக சொல்லப்படுறது. இதுக்கு மேலே சிலது இருக்குது. எதுவுமே இல்லாத சுயதானம், அதாவது என் விருப்பத்துக்கு ஏற்ற நான் பண்ணுறேன். அன்னதானம், புரியுதுங்களா? அதே போல் வஸ்திரதானம். இன்னொன்று 2, இந்த முதியோர் இல்லத்துக்கும் அநாத குழந்தைகளுக்கும் சில பேர் செய்கிறாங்க. தயவு செய்து தானத்தில் சேர்க்காதீங்க, அது தானம் கிடையாது. அது உங்கள் சப்போர்ட், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பு. தானங்கிறது வேற, நீங்கள் அறிஞ்சு செய்யறது. எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பை கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க, உங்கள் உதவியை செய்வீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை முதியோர் இல்லம், அநாத ஆசிரமம், சிறுவர் இல்லம், இது எல்லாமே இப்போ இந்த வேத பாடசாலைகளையும் இப்போ அதை சேர்த்துட்டாங்க. அதனால அது தானம் கிடையாது. வேத பாடசாலைக்கு போய் நான் பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தேன், இதை முதல்ல இதை மாதிரி செய்யறத வெளியில சொல்றதே பாபம். எந்த தானம் பண்ணாலும், எந்த உபகாரம் பண்ணாலும் அதை வாய் வெளியில சொல்லக்கூடாது. கை அறிஞ்சு, வாய் அறிஞ்சு, மனம் அறிஞ்சு சொல்லக்கூடாது. சொல்றதுல தோஷம், பண்ண பாவம் பெருசா போயிடும். அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த தானம் நல்ல பொருட்களை தானம் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்கிறதுல நல்லது பொருட்களா, உங்கள்கிட்ட 4-5 உங்கள் தேவைக்கு மேலே இருந்தீங்கன்னா அது சுபதானம்னு கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 10 வேஷ்டி இருக்குது, உங்களுக்கு தேவையே ஆறுதா, ஒரு 4 எடுத்துகிட்டு போய் நல்ல கோவில் அர்ச்சகர்களோ, இல்லை நல்ல கஷ்டப்படுற ஒரு பிராமணர் இருக்கானா, இல்லை கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இது சுயதானம். இது ஒரு பிரார்த்தனையும் கிடையாது, பிராயச்சித்தமும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது 4 பேருக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோ. அது அந்த தானமும் பலன் எதிர்பார்க்காத தானமாக இருக்கணும். அந்த சூழ்நிலையிலும் கூட இப்போ ஒருத்தர் வயோதிகர் ஏதாவது உங்களை கேட்குறாருன்னா சாப்பாடு கொடுக்குறீங்க. இது ஒரு எளிமையான தானம். ஆனால் அவர் மனசார உங்களை வாழ்த்துட்டு போகிறார் பார்த்தீங்களா, அந்த தானத்தோட பலன் அதிகம். அவர் வாழ்த்துறது, அது வயசு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரிய முதியவராக இருந்தாலும் சரி, யாரோ பசி நேரத்தில் நீங்கள் நீர் வார்த்து வயிறு கொழுந்து நீங்கள் செய்கிற ஒரு தானம் விசேஷ தானம். அது முன்னே பிளான் பண்ண போகிறதில்ல, எதிர்பார்த்தது கிடையாது. நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒருத்தர் ஐயா பசிக்குதுன்னு கேட்குறாங்க, நீங்கள் காசு கொடுக்காம அவரை ஹோட்டலில் உட்கார வச்சு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது ரொம்ப விசேஷம். அது மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம், நல்லது. அவர் மனசும் குளிரும். அப்பா இன்னைக்கு வயிறு நந்தது, அன்னதாதா சுக்கி பவா அப்படின்னு சொல்லுவா. அன்னமிட்டவனுக்கு அநேக நமஸ்காரம்னு.
ஸோ இதை மாதிரி இந்த சின்ன சின்ன தானங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு ஒரு கடையில் போய் ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிடும்போது தெருவில் போகிற நாய் நமக்கும் கொடுப்பான்னு வாலாட்டும். இதெல்லாமே தானத்தில் சேர்த்திக்க தான். உங்களை அறியாமல் பண்ணுறீங்க, இதெல்லாம் தோஷம் கிடையாது. ஆனால் இதில் சில வில்லங்கமான சமாச்சாரம் இருக்குது. எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ட மிஞ்சினதை நீங்கள் காக்காய்க்கெல்லாம் போடுறீங்க. அந்த காலத்தில் பிச்சைக்காரனுக்கு போடுவா. அது தானம் கிடையாது, அன்னதானத்தில் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் மீந்து போனதை ஷேர் பண்ணுறீங்க. அதை தானமாக நீங்கள் மனசெல்லாம் ஏற்றுக்கவே கூடாது. நான் கூட அன்னதானம் பண்ணுறேன், டெய்லி 4 பிச்சைக்காரனுக்கு சொல்கிறேன். எந்த சாப்பாடு போடுறீங்க? சாப்பாடு பண்ணி முதல்ல அவனுக்கு போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லையே. சாப்பிட்டு முடித்த மீதத்தை கொடுக்குறீங்க. அது தானம் கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சதை ஷேர் பண்ணுறீங்க. இதெல்லாம் தானமாக எடுக்காதீங்க. அதே போல் வீட்டில் வேண்டாத பொருட்களை யாருக்கும் தானம் பண்ணக்கூடாது. வச்சுடுங்க, எடுத்துகிட்டு போவாங்க, அவ்வளோதான். அதில் சில பொருட்கள் உபயோகித்து வேண்டாம் என்று பாழா போன துணிமணிகளை சில பேர் கொடுப்பாங்க. சில ஆசிரமத்தில் கேட்பாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது கூட அவைகளில் நல்லதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் ஓட்டை, நொசுக்கு, கீஞ்சது, எரிஞ்சது இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்னைக்கான மனக்கசப்பு கசந்தாங்கன்னா நீங்கள் தானம் பண்ணலை, ஆனால் பாவம் உங்களை சேரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள். அதே போல் இந்த எண்ணெய் வஸ்துக்கள், கார வஸ்துக்கள் இதெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுகளுக்கு கொடுப்பாங்க சில பேர். சாயங்காலம் 6 மணி சூரியன் இறங்க ஆரம்பிச்செடுத்துன்னா இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எண்ணெய் வஸ்து, உப்பு, கார வஸ்து எல்லாம் கொடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. அது சொந்த தங்க பக்கத்து வீட்டில் இருக்க கேட்குறான்னா அவள் இங்கே சமைச்சு எடுத்துகிட்டு போட்டோம், அது வேற. இந்த பொருட்களாக கைமாற்றம் பண்ணக்கூடாது. எந்த தானம் பண்ணாலும் முதல்ல உங்கள் மனசு திருப்தியாக இருக்கணும். கேட்டு தொலைகிறான், இவனுக்கு கொடுத்து தலைவலியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்னமே பண்ணாலும் சரி, தீர்த்தமே தானம் பண்ணாலும் சரி, அது பாவச் செயல். அவன் வயசுக்குள்ள இருக்கலாம், ஆனால் உள் மனசில் இருப்பான், வேண்டாம் இருப்பா கொடுக்குறான் பாரிவேன் அப்படின்னுவான். அந்த எண்ணம் உங்களை பாழாக்கி விட்டுடும். அதனால நீங்க கொடுக்கும்போது மனசுத்தமாகும், ஒரு திருப்தி ஆகும். ஐயா, நான் கொடுக்குற இந்த பொருள் அவனுக்கு சந்தோஷத்தையும் ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு கொடுங்க. அது கோவிலுக்கே நீங்க தியானம் பண்ணாலும் சரி. கோவிலுக்கு ஒரு மரக்கட்டையை கொடுக்குறீங்க, பிரயோஜனம் இல்லாத மரக்கட்டையை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதுல அவங்க உருப்படியா ஏதான ஒரு பொருள் செஞ்சுட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். நீங்க எந்த பொருளை கொடுத்தாலும் உபயோகப்படுத்துறது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாததை தானமாக கொடுக்காதீங்க. அது எனக்கு வேண்டாத பொருள் தான், ஆனால் நீ வேற பொருள் யூஸ் பண்ணிக்கோ, வேற எதுக்கான யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுங்க சொல்லிட்டு நான் இதெல்லாம் அவங்களுக்கு தானம் கொடுத்துட்டேன். இந்த வார்த்தை, இதெல்லாம் தானம் கொடுத்துட்டேன்னு சொல்ற இந்த வார்த்தை எது? உங்களுக்கு வேண்டாததை, உங்களுக்கு தேவையில்லாத, அதால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு வஸ்துவை, இது தானம் கிடையாது. தானம் பொதுவாக சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சதை, உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதை, சந்தோஷமா நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்க திருப்தியா கொடுக்கறது தான் தானம். நீங்க 10 கிலோ அரிசி வச்சிருக்கீங்களா, 1/2 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசி தானம் பண்ணுங்க. அது அந்த 1/2 கிலோ 1 கிலோ கொடுக்குறதுனா ஐயோ எனக்கு 1/2 கிலோ குறைஞ்சிடும், அந்த வார்த்தை நீங்க சொல்லும் பட்சத்தில் அது ஒருத்தருக்கு கடனா போய் சேரும். அவர் உங்களுக்கு கடனாளி இல்லை, நீங்க தான் திருப்பியும் கடனாளி ஆவீங்க. இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய கஷ்டகாலம். எல்லார் மனசுலையும் இந்த ஈரம் வரமாட்டேங்குது. ஏதோ சில பேர் இருக்கிறாங்க மழை பெய்யுறது, ஆனால் அது மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு தேவை மிஞ்சினதை சுபத்தை கொடுங்க, நல்லதை கொடுங்க. கொடுக்கும்போது எண்ணம் தான் தலைவன். அந்த எண்ணம் சரியில்லைன்னா எந்த பொருளையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்கள் தூக்கி ரோட்டில் எங்கான மரவா வச்சுருங்க, யாரான எடுத்துன்னு போட்டோம், உங்கள் கையால் கொடுக்காதீங்க. தானன்ற பேர்ல நீங்களும் தப்பு பண்றீங்க. வாங்குறவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவன் வாங்கி எங்கேயோ தூக்கி போடுறது. நீங்க போய் ஒரு இடத்துல பொதுவான ஒரு இடத்துல வச்சிருங்க, யாருக்கு எது பிரயோஜனப்படமே அவங்க எடுத்தோம். ஏன்னா நீங்க ஆளை போய் தேடின்னு கொடுக்கும்போது நான் அவனுக்கு தானம் பண்ணிட்டேன் இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. எங்க வீட்டில் இருந்து 2 சேரை தானம் பண்ணிட்டேன், சேரை தானம் பண்ணல, வச்சுட்டாரு, எடுத்து போயிட்டான். இதுதான் இந்த மனசுத்தம் இல்லைன்னா எந்த பொருளை தானம் பண்ணாலும் அது கடல் உப்புக்கு சமம். ஜெய் சீதாராம்.